இந்த கரூரில் நடந்த அந்த பெரும் துயரம் வந்து அது சொல்லியே மாளாது. அந்தளவுக்கு அவ்வளோ வலியும் வேதனையுமாக இருக்குது. நேற்றே வீடியோ போடணும்னு நினச்சேன், முடியல. 10 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் நான் யாரையுமே குத்த சொல்லலைங்க. இந்த கூட்டத்தை ஏன் நீங்கள் போறீங்க? உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஓட்டு மூலியமாக காமிங்க. விஜய் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா, ஓட்டை போடுங்க. அதை விட்டுட்டு அவரை பார்க்கறதுக்கு அவரும் தெய்வம் கிடையாதுங்க, கடவுள் கிடையாது. கடவுளுக்கே இவ்வளோ கூட்டம் போகிறது கிடையாது. அப்படியே அரசியல் குதிச்சோன்னே உங்களுக்கு வந்து அப்படியே நல்லதெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. இத்தனை வருஷமாக யார் நல்லது செய்யறா? யாரும் செய்ய கிடையாது. இது மட்டும் வந்து என்னத்தை சாதிக்கிறாரு? பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஓட்டு மூலியமாக காமிங்க. பச்சை பிள்ளைங்களெல்லாம் கூட்டு போயிருக்கீங்க, நடந்துருச்சு, இதை மாற்ற முடியாது. அந்த ஆத்மாக்கள்லாம் வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் வீட்லையும் 2 தம்பிங்க இருக்கானுங்க. இந்த விஜய் பைத்தியம் பிடிச்சி தான் இருக்கானுங்க. நான் தப்பு சொல்லலை. ரசிகர்களாக ரசிங்க, படத்தை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒரு அரசியல் கொண்டிருக்காரா, ஓட்டு போடுங்க. ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் தான் அவங்கலாம். நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, மனைவிங்க இருக்காங்க, கணவர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கணவர் அழுகுறாரு, அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. கூட்டத்துக்கு வந்து நான் போவேன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு அழுறாரு. 2 வயசு குழந்தை தூக்கிட்டு அவங்க அப்பா அழுறாரு. நான் வேலைக்கு போயிட்டேன், நான் வேலைக்கு போனதில் என் குழந்தை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த அப்பா அழுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம உறவினர்கள் யாராவது இருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அவ்வளோ வேதனை இருக்குது. என் தம்பிங்களுக்கும் சொல்லிட்டேன், என் தம்பி வயசில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்காதீங்க. நம்ம இந்த காலத்தில் வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம், முன்னேறி இருக்கோம், எவ்வளோ தெரியுது நமக்கு. கேரளாலாம் போய் பாருங்க, யாருமே வந்து நடிகர் வைக்க போகவே மாட்டாங்க. மக்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம உழைச்சாதாங்க நமக்கு சோறு. அதை தான் நம்ம பார்க்கணும், நம்ம பழக்கம் தான் பார்க்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அதான் நமக்கு பிடிச்சிருந்தா ஓட்ட போடுங்க, அவ்வளோதானே. இந்த மாதிரி கூட்டத்தில் போய் சாகாது.